தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தனர். சென்னை ராயபுரம் மற்றும் திருவொற்றியூரில் வாக்கு சேகரித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் சுயமரியாதைக்காரர்கள் எனவும் பாஜகவால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது எனவும் தெரிவித்தார். சொல்றதை செய்யக்கூடிய பிரதமர், நம்மளுடைய நிதி உரிமையை நமக்கு திருப்பி தரக்கூடிய பிரதமர் டெல்லியில் உட்கார்ந்தாருன்னா கண்டிப்பா இதை விட சிறப்பான பல திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைத்தையும் கொண்டு வருவார். இந்தியாவிலேயே முதல் மாநிலமா தமிழ்நாட்டை உருவாக்குவார். ஆரணி தொகுதி பாமக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்த அக்கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதிமுகவுக்கு பதிலாக தங்களுக்கு வாக்கு செலுத்துமாறு கூறினார். இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகிற தேர்தல் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் ஆக முடியாது. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வாக்கு? எங்ககிட்ட போட்டுருங்க. உங்களுடைய எதிரி திமுக தானே. அப்ப திமுக வீழ்த்தணும்னா நீங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து தம்பி கணேஷ்குமார் போட்டீங்கன்னா திமுக வீழ்த்தப்படும். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்காக வாக்கு சேகரித்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தனி சின்னத்தில் போட்டியிடுவது ஏன் என விளக்கமளித்தார். ராஜினாமா செய்துவிட்டு நான் வேறொரு கட்சிக்கு போகிறேன் என்று எழுதி கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய பதவி பறிபோய்விடும். கட்சி நடுத்தருவிலே நிற்கும். இதையெல்லாம் மிகவும் ஆலோசனை செய்துதான் இம்முறை அவர் தீப்பெட்டி சின்னத்திலே நிற்பதற்கு நான் இசைவு கொடுத்தேன். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட விசிக தலைவர் திருமாவளவன் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ரகசிய உடன்பாடு இருப்பதாக குறிப்பிட்டார். எடப்பாடி பழனிசாமி என்றைக்காவது மோடியை விமர்சித்து பேசியிருக்கிறாரா? பிஜேபியை விமர்சித்து பேசியிருக்கிறாரா? தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம் முழக்க வைக்கிறார். என்ன இது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு நடக்கிற தேர்தலா இது? மத்திய சென்னை தொகுதிக்கு உட்பட்ட வில்லிவாக்கத்தில் வாக்கு சேகரித்த தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் திமுகவுக்கு தேர்தல் பயம் வந்துவிட்டதாகவும் அதனால் தான் அரசு ஊழியர்களுக்கு ஆதரவாக திடீரென முதலமைச்சர் பேசுவதாகவும் விமர்சித்தார். இன்னைக்கு சொல்றாரு ஆசிரியர்களுக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் திமுக துணை நிற்கும். தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் வந்தாதான் அவங்களுக்கு அரசு ஊழியர்கள் அரசு ஆசிரியர்களை பற்றி ஞாபகம் வரும். தேர்தல் முடிஞ்சா அப்படியே கழட்டி விட்டுருவாங்க. அரக்கோணம் தொகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாதி மதம் பார்த்து ஓட்டு போட்டால் தங்களுக்கு அது வேண்டாம் என்றார். நல்ல கல்வி தருவேன், நல்ல தடையற்ற மின்சாரம் தருவேன், உனக்கு நல்ல பாதை போட்டு தருவேன், நல்ல மருத்துவம் தருவேன், நல்ல குடிநீர் தருவேன். அப்ப எப்படி இலவசம் என்ற சொல் இல்லாத ஒழிப்போம். அப்ப என்ன செய்வா? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். அதான் வளர்ச்சி. தென் சென்னை மற்றும் மத்திய சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டிய மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தான் கேட்டிருந்தால் தென் சென்னை தொகுதி தனக்கு கிடைத்திருக்கும் என கூறினார். நான் கேட்டிருந்தா இப்ப தங்கச்சி நிற்கிறாங்க இல்லையா, இந்த சீட்டை எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க. இவங்க கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. அதுக்காக வரல. நான் இங்க எந்த சீட்டில் நான் நிற்பேன்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த சீட்டுக்காக நான் உங்களிடம் ஓட்டு கேட்டு வந்திருக்கேன், இவங்களுக்காக. மேலும் தமிழ்நாட்டின் திட்டங்கள் இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் எனவும் கமல் தெரிவித்தார். இந்த ஜனநாயக தேரை இழுக்க வேண்டியது என்னுடைய கடமை, நம்முடைய கடமை.